வணக்கம்மா. நீங்கள்லாம் எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். குழந்தைங்களாம் வந்து ஆச்சி மாதிரி இருக்குன்னு நல்லா இருக்குன்னு சொல்றீங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. கமெண்ட்ல சொல்லியிருக்கீங்க. இன்னைக்கு செவ்வாய்க்கிழமைம்மா, எங்கேயுமே இப்ப மழை தான். அதனால கடைக்கு கூட எங்கேயும் போய் பூ வாங்கி அந்த கூட சாமிக்கு வைக்க முடியல. இன்னைக்கு போடுற வெத்தலை தீபத்துக்கு குங்குமம் மஞ்சள் வச்சு தீபார்த்தனை பண்ணம்மா. நான் நிறைய பேர் வீட்டுல பாத்துருக்கேம்மா குத்து விளக்கு ஏத்தத்த. ஒரே ஒரு முகம் தான் ஏத்துறாங்க. அந்த மாதிரி ஏத்தக்கூடாதுமா. குத்து விளக்கு ஏத்த ஆரம்பிக்கிட்டு 3 முகம் ஏத்தி ஆரம்பிக்கணும்மா. 3 முகம் ஏத்ததுனால புத்திர தோஷம் நீங்கி புத்திர பாக்கியம் கிடைக்குமா. 4 முகம் ஏத்தனா எல்லா செல்வமும் கிடைக்குமா. 5 முகம் ஏத்தனா நோயற்ற வாழ்வும் எல்லா செல்வங்களும் நமக்கு கிடைக்குமா. நான் கோயிலுக்கு போகும்போது பாத்துருக்கேம்மா. அங்க எரிஞ்சு இந்த அகலை எடுத்து போய் அதுல இருக்கிற ஜூஸ் எல்லாம் தொடச்சிட்டு அப்படியே எண்ணெய் ஊற்றி ஏத்துறாங்க. அந்த மாதிரி ஏத்தவே கூடாது. நம்ம வீட்டுல இருந்து குங்குமம் எடுத்துன்னு மஞ்சள் எடுத்துன்னு போயிட்டு அங்க இருக்கிற அகலை எடுத்து தண்ணியில கழுவினாவே நமக்கு தோஷம் போயிடும். அதை எடுத்துன்னு கழுவி வச்சு குங்குமம் மஞ்சள் வச்சு எண்ணெய் ஊற்றி அதுக்கப்புறம் திரி போட்டு விளக்கு ஏற்றலாம். நான் கோவிலில் பார்த்துருக்கேம்மா. ஆம்பளை பிள்ளைங்க வந்ததுன்னா அந்த அகலில் அப்படியே திரி போட்டு அதுக்கப்புறம் தான் எண்ணெய் ஊற்றுதுங்க. அந்த மாதிரி போடவே கூடாது. நம்ம தான் சொல்லிக் கொடுக்கணும். அந்த குழந்தைங்களுக்கு கோயிலுக்கு போனாங்கன்னா எண்ணெய் ஊற்றிட்டு அதுக்கப்புறம் திரி போட்டு ஏற்ற சொல்லணும். நம்ம கோயிலுக்கு வந்து எண்ணெய் வாங்கி கொடுக்குறோன்னா வெறும் எண்ணெய் மட்டும் கொடுக்கக்கூடாது, திரியும் சேர்த்து கொடுக்கணும். இந்த விஷயம்லாம் எனக்கு தெரிஞ்ச அனுபவத்தினால நான் சொல்றேம்மா. நம்ம வீட்டுல நிலவாசல தான் விளக்கு ஃபர்ஸ்ட் ஏத்திட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்குள்ள ஏத்தணும்மா. வெளியில ஏத்துற அகல்ல வீட்டுக்குள்ள ஏத்தி வெளில ஏற்றி வைக்க கூடாது. அதே போல நடு வீட்டுல ஏத்திட்டு வெளியில போய் ஏத்தக்கூடாது. சிலர் வந்து நீ எல்லா வேலையும் நீங்க தான் செய்றீங்களான்னு கேக்குறீங்க. என் பசங்க செய்வாங்கம்மா எல்லா வேலையும். எனக்கு வந்து சந்தோஷம், குழந்தைங்களுக்கு இதெல்லாம் செய்து கொடுக்கணும். நம்ம வந்து சும்மா தானே உட்காந்துங்கிறோம். அதே மாதிரி எல்லாரும் வாக்கிங் போகமான்னு சொல்றீங்க. நான் ஒரு 4 கிலோமீட்டர் நடப்பேம்மா. நான் இப்ப என் கால் வந்து சுகர் பார்க்காம கால் வந்து ரொம்ப வலி எடுத்துச்சு. அது வந்து ஒரு வருஷமா அதை ட்ரீட்மெண்ட் பார்த்து பாரு சரியாச்சுமா. இதுக்கப்புறம் போவோமா நான். அதே மாதிரி மாப்பிங் போறதும் கேட்டீங்கம்மா. சாமி ரூம் மட்டும்தான் போடுவேன் தினமும். மற்ற ரூம்லாம் வந்து வேலைக்கிழமை மட்டும்தான் போடுவேன். நம்ம வீட்டுல இருக்கிற சிலைக்கு தினமும் ஏன் அபிஷேகம் பண்ணணும்னா அதுக்கு சக்தி நிறைய கூடும். அதனால நம்ம பண்றோம். பால் அபிஷேகம் பண்றதுனால செல்வம் நிறைய பெருகுமா. தயிர்ல அபிஷேகம் பண்றதுனால புத்திர பாக்கியம் கிடைக்குமா. நம்ம விளக்குல போற திரியில கூட நிறைய பலன் இருக்குமா. திரியிலேயே வந்து தாமரை தண்டு திரின்னு இருக்குது, வாழைத்தண்டு திரின்னு இருக்கு. தொடர்ந்து வாழைத்தண்டு திரியில போட்டா புத்திர பாக்கியம் கிடைக்குமா. இந்த திரியெல்லாம் வந்து நாட்டு மருந்து கடையில கிடைக்குமா கேட்டா. எங்க பைக்குட்டி எங்க போனாலும் கூடவே கூட்டி போனோமா. ஆனா உள்ள எல்லாம் எங்கேயும் விட மாட்டாங்க. ஒரு ஆள் வெளில வச்சு உட்காந்து இருக்கணும். வெளிநாட்டுல எல்லா இடத்துலயும் உள்ள கூட விடுறாங்க. அது மாதிரி விட்டா நமக்கு சந்தோஷமா இருக்கும். எங்க பைரவி குட்டிக்கு நம்ம என்ன சொல்றோமோ எல்லாமே புரியுமா. நம்ம கார்ல போலான்னு சொல்லிட்டு அந்த இடத்துக்கு என் பக்கத்துல இருந்து எட்ட போவே மாட்டா, சுத்தினே இருப்பா. எங்க பைக்குட்டி கார்ல ஏத்தானா கொஞ்ச நேரம் சும்மா இருக்க மாட்டாமா. என்ன பஞ்சரா ஆகிடுவா. அவளுக்கு எட்டி பார்க்கறதுக்கு முடியல, தம்ம துண்டா இருக்கிறதுனால என் தொடமாலே ஏறி நின்னுக்கும். பேங்க் வேலையா போயிருந்தம்மா. கடலால ரொம்ப உயரம் வந்தது. நான் சரி கிட்ட தான் போய் பார்த்து வரலாம், நான் குழந்தை இட்டுன்னு போய் பார்த்து வந்தேன். சூப்பரா இருந்ததுமா. இந்த புயல் சமயத்துல நான் கடல்கிட்டே போக மாட்டேமா. எனக்கு ரொம்ப பயம். இந்த தடவை தான் போய் பார்க்கலாமே அப்படின்னு தான் போய் பார்த்து வந்தேன். நம்ம எப்போ கடலுக்கு போனாலும் அந்த காலை நினைச்சுக்கின்னு தலையில தெளிச்சுன்னு வந்தா நமக்கு புண்ணியம். நம்ம குளிக்கலனா கூட பரவாயில்ல. கடல் நீர் எடுத்துன்னு வந்து வாரம் வீடு முழுனா திருஷ்டி இருக்காது. நமக்கு லட்சுமி கடாசம் நிறைய கிடைக்கும். எல்லாருக்கும் இந்த பாக்கியம் கிடைக்காதுமா. பக்கத்துல கடல்ல இருக்கிறாங்க பாரு, அவங்கதான் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நல்லது, சந்தோஷமா இருக்கும். இதுக்கப்புறம் கடல் பக்கத்துல இருக்கிறவங்க தெரியாதவங்க எடுத்துன்னு வந்து பயன்படுத்திக்கோங்கம்மா. அந்த காலத்துல குழந்தைங்க திருஷ்டி வந்ததுன்னா சோத்துக்கு 10 எடுத்து சுத்தி போடுமான்னு சொல்லுவாங்க லெப்ட் கையில. அதனால நம்ம வந்து வீடு முழுவதுக்கு கூட நம்ம உப்பு எடுத்து தண்ணியில போட்டு அதுல முழுணும்னா நல்லது. அதனால கடல் பக்கத்துல இல்லாதவங்க உப்பு மஞ்சளும் போட்டு வீடு முழுனா நல்லதுமா. பருப்பு இல்லாத சாம்பார் செய்யறமா. கொஞ்சம் பூண்டு 4 பல்லு, 2 தக்காளி, 2 வெங்காயம், பச்சை மிளகாய் காரத்துக்கு ஏற்ற மாதிரி, கொஞ்சோண்டு ஜீரகம், மஞ்சத்தூள், கொஞ்சம் தண்ணி ஊற்றி 4-5 விசில் விட்டு எடுத்து ஆற வச்சு மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கணுமா. அதுக்கப்புறம் அடுப்பத்தை வச்சு கடாயை வச்சு எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு கொஞ்சம் ஜீரகம் போட்டு கருவேப்பிலை போட்டு அதை அரைச்சி வச்சு எடுத்து அந்த வானல்ல ஊற்றணுமா. 2 டம்ளர் தண்ணி எடுத்து ஊற்றி மிளகாத்தூள் கொஞ்சோண்டு தேவையானது போட்டு கொதிக்க வைக்கணுமா. உப்பு கொஞ்சம் போட்டு. மிளகாத்தூள்ன்றது நம்ம சாம்பார் பொடிமா வீட்டில் அரைச்சி வச்சிருக்கோம். அந்த சாம்பார் பொடி கொஞ்சமா போடணும். ஏற்கனவே நம்ம பச்சை மிளகா கொஞ்சம் போட்டிருக்கோம். காரம் தேவையானது போடணும். இது நல்லா கொதிக்கணுமா. அதுக்குள்ள வந்து கடலை மாவு ஒரு 4 டீஸ்பூன் போட்டு நல்லா கட்டி இல்லாம கரைச்சி வச்சுக்கணுமா. ஒரு 5-6 நிமிஷம் கொதிச்சு அப்புறம் அடுப்பு சிம்மில் வச்சுட்டு நம்ம கடலை மாவு கரைச்சி வச்சிருமா. அதை எடுத்து ஊத்தின்னு கரண்டி வச்சு கலரி விட்டுக்கினே இருக்கணும். கட்டி வெள்ளாம இருக்கும். கடலை மாவு ஊற்றி தொழணும்னு கெட்டி ஆயிடும். ரொம்ப கெட்டியா இருக்கிற மாதிரி தோணுச்சுன்னா கொஞ்சம் தண்ணி விட்டு நீங்க திருப்பியும் கலந்துட்டு 3 நிமிஷம் கொதிக்க விட்டு இறக்கிடுங்கம்மா. நிறைய பேர் கமெண்ட்ஸ்ல மீன் குழம்பு வச்சு காட்டுன்னு சொல்றீங்கம்மா. இப்ப மீனே கிடைக்கலம்மா. கடலுக்கு எல்லாம் யாரும் போறதுனால இல்லாததுனால நான் வந்ததுன்னா வாங்கி வச்சு காட்டுறேன் உங்களுக்கு. நான் பேசத்துல எதுனா ஒரு தப்பா இருந்தா மன்னிச்சிருங்கம்மா. ஒரு சில வார்த்தை வருது, ஒரு சில வார்த்தை வந்து குளறினே போகுது. அதனால
மன்னிச்சிருங்கம்மா. விளக்கு தேய்க்கிறது வந்து செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை மட்டும் தான் தேய்க்க கூடாது, மிச்ச நாள் எல்லா நாளும் தேய்க்கலாம். இப்போ அமாவாசை வந்ததுன்னா நம்ம முன்னாலும் அமாவாசை கும்பிடுறோம், மறுநாளைக்கு எதனா ஒரு பூஜை வந்துன்னா அந்த விளக்குலயே விளக்கு ஏற்றி கும்பிடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அதை தேய்ச்சி தான் திருப்பியும் சாமி கும்பிடணும்னு சொல்லுவாங்கம்மா பெரியவங்க. இதுல வந்து புதன்கிழமை கூட விளக்கு தேய்க்கூடாதுன்னு சொல்லுவாங்க எங்க மாமியார். இப்போ நம்ம வீட்டுக்கு ஒரு புது தொடப்பம் வாங்குறேன்னா அது வெள்ளிக்கிழமை தான் போட்டு யூஸ் பண்ணணும். உப்பும் அப்படிதான், வெள்ளிக்கிழமை தான் உப்பு வாங்கிட்டு வரணும். காலி ஆயிடுது கொஞ்சம் இருக்குதுன்னா கூட வெள்ளிக்கிழமை போய் வாங்கிட்டு வந்துடணும். அந்த மாதிரி அரிசி பருப்பு எந்த தானியங்களும் சரி கொஞ்சம் வச்சுட்டு தான் நம்ம முன்னாடியே வாங்கிட்டு வரணும், தொடச்சிட்டு போய் வாங்கக்கூடாது. இந்த வாரம் என்னன்னு தெரியலம்மா, பிபி அதிகமாகி போய் 2-3 தடவை டாக்டர்கிட்ட போற வேலையே சரியா இருக்குதுமா எனக்கு. சனிக்கிழமைக்கு வெத்தலை மலை போடலான்னு வெத்தலை வாங்கிட்டு வந்தோம்மா. இந்த காத்து மழையில போகவே முடியல. பசங்க வந்து செவ்வாய்க்கிழமை போட்டுக்கலாமான்னு சொல்லிட்டாங்க, சரின்னு விட்டுட்டோம்மா. நம்ம ஊர்லயா கொஞ்சம் மழை பெஞ்சாலே போறோம், விலைவாசி மொத்தம் தெரியும். என்னன்னு கேட்டா மழை பெய்யுதுமா விலை அதிகமா போச்சுன்னு சொல்லிடுவாங்க. இந்த பிபி அதிகமா இருந்தனால எந்த வேலையும் செய்ய முடியலமா, ரொம்ப டயர்டா இருக்குது. இந்த டயர்லாம் போன அப்புறம் தாம்மா வாக்கிங் போலான்னு இருக்கிறேன். இந்த மாசத்துல வந்து அமாவாசை சனிக்கிழமை வந்ததுமா, சனிக்கிழமை இருக்குது ஞாயிற்றுக்கிழமை இருக்குது. ஆனா வந்து நைட்டு தங்குற அமாவாசை தான் கும்பிடணுமா, வருதுன்றது தான் கும்பிடணும், முடியுதுன்றத கும்பிடக்கூடாது. ஒரு காலத்துல நான் இருந்த வீட்டுல வாழை மரமா இருந்ததுமா, அமாவாசைக்கு 5 இலை போட்டு தான் படைச்சு கும்பிடுவேன். இப்பெல்லாம் வந்து இலை கிடைக்கல வர இடத்தெல்லாம், அதனால ஒரு தட்டு அதுக்கு நான் புதுசா வாங்கி வச்சுப்பேன். அமாவாசை அன்னைக்கு மட்டும்தான் அந்த தட்டை யூஸ் பண்ணுவேன். விசேஷ நாள்ல வந்து இலை விற்பாங்க, அப்ப வாங்கிட்டு வந்து வீட்டுல நான் சாமிக்கு படைப்பேன். சாமிக்கு படைக்கிற தட்டுலயே சாப்பிடாது, வேற தட்டுல மாத்தின்னு சாப்பிடணும். ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வீட்டுக்கு வரும்போது மந்தக்காளிக்கீரை வித்திருந்தது, அதை வாங்கிட்டு வந்தேன். வயிறு புண்ணுக்கு வாய் புண்ணுக்கு எல்லாம் நல்லதுமா மந்தக்காளிக்கீரை. என் பசங்க வந்து பிபி அதிகமாகிறதுனால எனக்கு வந்து டிஃபனும் கிடையாது, வேற எதுவுமே கிடையாதுமா. எல்லாம் இந்த கஞ்சி தான், தானியங்கள் வாங்கிட்டு வந்து வச்சு உடச்சி அதை காய்ச்சி கொடுக்குறாங்கம்மா. என் பைக்குட்டி சீசன் மார்ச்னா 1 மாசம் பச்சை தண்ணி கூட வாயில வைக்க மாட்டா, அப்படியே கிடப்பா. மிச்ச நாள்லாம் வந்து என்ன டைம் 3 டைம் கொடுத்தா சாப்பிடுவா. எங்க பைக்குட்டி வயிற்று நிரப்பிட்டு தான் நாங்க சாப்பிடுவோம், இல்லைன்னா எங்களை சாப்பிடவே விடாது. அது நம்ம சமையல் பண்ற அடுப்பு மேல வந்து சுத்தமா இருக்கணுமா, எனி டைம் அதை கிளீன் பண்ணி நம்ம வச்சுட்டு தான் படுக்கணும். அடுப்பு மேல தான் அன்னலட்சுமி இருப்பாங்க, அதுக்கு தான் நம்ம சுத்தமா வச்சுக்கணும். அது மாதிரி நம்ம துவைக்கிற துணி கூட அன்னாடம் மடிச்சு வச்சணுமா. எங்க வீட்டு பசங்க 2 நாளைக்கு 3 நாளைக்கு சேர்த்துருவாங்க, அதுக்கே எங்க வீட்டுல சண்டை போட்டு மடிச்சு வைப்பாங்க. அதுக்கு முன்னெல்லாம் கிராமத்துல கொடி கட்டி அதை கூட துணி வந்து தொங்க விடக்கூடாது, மடிச்சுதான் மேல போடணும், தொங்க விட்டா தலையில படக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் எங்க மாமியார் எனக்கு சொல்லுவாங்கம்மா, அதை என் பிள்ளைங்களுக்கு நான் சொல்லித்தரேன். வீடு துடைக்கிறது கூடமா செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை புதன்கிழமை தொடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. நான் எங்க பைக்குட்டி வளர்த்து வச்சிருந்ததுனால அது என்ன பண்ண தெரியுமா, எங்க இருக்கிற பேப்பரை எடுத்து போய் கீச்சு போடும். வீடு ஃபுல்லா டெய்லி 2 வேலையும் பெருக்கணும். சாமி ரூமும் தினமும் தொடச்சிருவேன். அந்த காலத்துல வந்து காமாட்சம்மன் வந்து வெறும் தரையில வைக்கக்கூடாது, சாணி உருட்டி வச்சு வைப்பாங்க, பசு சாணி. இந்த காலத்துல வந்து காமாட்சம்மனுக்கு தட்டெல்லாம் விற்குது வைக்கிறதுக்கு மணலாம், அதை வாங்கின்னு வந்து வச்சுக்கலாம். அந்த காமாட்சம்மன் விளக்கு வைக்கிற தட்டுல கொஞ்சம் பச்சரிசி 1 ரூபா காயின் வச்சுதான் வைக்கணும், வெறும் தட்டா வைக்க கூடாது. என் சின்ன பொண்ணுக்கு பெரிய கொலுசுன்னு வாங்கி கொடுத்தேன், அதை போட்டு மாட்டேச்சுமா. ஆபீஸ் போனா சத்தம் வருதுன்னு சொல்லிட்டு கைட்டு வச்சுது. குழந்தை ஒரு வெறுங்காலாடா 1 வாரமா போய் நின்று எனக்கு மனசு சரியில்லை. சரி ஹாஸ்பிட்டலுக்கு போனேன், அப்படியே போயிட்டு கொலுசு வாங்கின்னு வந்து கொடுத்தேன் நைட்டு. அவளுக்கு ஒரே ஆச்சரியமா போயிடுது, நான் வாங்கிட்டு வரும்னு அவளுக்கு தெரியாது. எப்படிமா நீ வாங்கினேன் அப்படின்னு ஒரு சந்தோஷம் அதுக்கு. இப்ப எங்கம்மா நகைமாலாம் ஆசை வைக்க முடியுது, ரொம்ப ரேட் ஆயிடுது. என்னை பொறுத்த வரைக்கும்மா பெரிய சொத்தே நமக்கு நோய் நொடி இல்லாத இருக்கணும். நம்ம குழந்தைங்களுக்கு வந்து கடன் வைக்க கூடாது, கடன் இல்லாம இருந்தா அதே நல்லதுமா. நமக்கு யாரு ஒருத்தவங்க நோய் இல்லாம கடன் இல்லாம வாழறாங்களா அவங்க தான் பெரிய பணக்காரனே. விலைவாசி கம்மியா இருக்கும் போதெல்லாம் எங்க எல்லாம் காசு இல்லம்மா. இப்ப ஏதோ ஒரு லட்சுமி கொஞ்சம் வருதுன்னா விலைவாசி வந்து வானத்துக்கும் பூமிக்கும் தொடுது, நம்ம என்னத்த வாங்கறது. 40 கிராம் கொலுசுமா, அதுக்கு 4000 சில்லற கொடுத்துட்டு வந்தோம்மா. அந்த காலத்துல 7 ரூபா தாமா வெள்ளி விலை, இப்ப வந்து 7 ரூபான்னு சொன்னாங்கன்னா என்ன ஆகுமா. இப்ப அந்த விலை இருந்ததுன்னா நகைக்கடை உள்ளவே போக முடியாதுமா, நம்ம மூச்சு முட்டி போடுமா. அதுதாம்மா கடந்த காலம் தான், இனிமே அதை நினைச்சு பார்த்தா கூட நமக்கு வராது. நகை கடையில ஸ்கீம் இருக்குதுன்னு சொன்னாங்கம்மா. அந்த காலத்துல வந்து கிராம கணக்கு கொடுத்தாங்க நமக்கு, நாங்க போட்டோம். இந்த காலத்துல வந்து வேற விதவிதமா சொல்றாங்க, அது போட்டு புண்ணியில அதெல்லாம் போறதே கிடையாதுமா. அவ்வளவுதாம்மா, இந்த வாரம் இப்படிதாம்மா போச்சு. என்னோட வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கம்மா. அப்புறம் இன்னொன்னு சொல்றாங்கம்மா, அது என் வாயிலே நோயலம்மா, அதை நீங்க பண்ணிடுங்கம்மா. வணக்கம்மா.